ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சிக்கன் 65 செய்ய போகிறேன் பாருங்கள். அதுக்கு சிக்கன் 1/2 கிலோ எடுத்து அதை நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது 1/2 கிலோ சிக்கனுங்க. இதுக்கு இப்போ என்னென்ன போடலாம் பார்க்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் 65 பொடிங்க, அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நல்ல காரம் இருக்கும். அப்புறம் கேசரி பவுட்ரு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. இப்போது ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் போட்டுக்குவோம். அடுத்து இந்த மைதா மாவு, இந்த சிக்கன் 65 பொடி, இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலர் பொடி லைட்டாக போட்டுக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 லெமனை வந்து நான் புழிஞ்சு விட்றேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் நான் புழிஞ்சு விட்றேன். இதை நல்லா பிசைஞ்சிடுவோம். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே நல்லா கறியோடு சேருங்க. பாருங்கள், 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இதில் ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்து எடுப்போம். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை இப்போ திருப்பி விடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மேலே வச்சா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டுக்குவாங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.